இந்த விடுமுறை காலத்தை நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும், இந்த ஓய்வு காலத்தை நாம் எவ்வாறு செலவழிக்க வேண்டும். அந்நியவர்களை போன்று வெறும் கூத்து கும்மாளங்கள், அதாவது விளையாட்டு போட்டிகள் அல்லது வேற வகையான அதாவது என்டர்டைன்மெண்ட், அதாவது அவர்களுடைய கால நேரங்களை போக்குவதற்காக வேண்டி பொழுதுபோக்கு காட்சிகள் கண்காட்சிகள் இதிலே மட்டும் நாங்கள் செலவழித்தோம் என்றா நமக்கும் அவர்களுக்கு மத்தியில் வித்தியாசமே இல்லை. அதனால நம்முடைய இந்த விடுமுறை காலம், நம்முடைய இந்த ஓய்வு காலங்களை நாம் எவ்வாறு செலவழிக்க வேண்டும். இப்ப எங்கட நாட்டில் மட்டுமல்ல, முழு உலகத்திலேயும் அந்த லீவு நாட்கள் வந்தா இப்ப அநேகமாக அந்த சுற்றுப்பயணம் போவது என்பது அது அத்தியாவசியமான ஒன்றாக மாறிவிட்டது. ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் அப்படி ஒன்றை நாங்க காணல்ல, அப்படி ஒன்று இருக்கல்ல, இந்த அந்த அளவுக்கு வாகன வசதிகளும் இருக்கல்ல. அதனால அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அப்படி ஒன்றே தெரியல. ஆனா இப்ப ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை லீவு வந்தா போதும், தொடர்ந்து 3 நாள் லீவு, எல்லாருமே பிளான் பண்ணிடுவாங்க. எங்க போற, குடும்பத்தோடு எங்க போற, எங்கட நாட்கள் எப்படி கழிக்கிற. நான் எதை சொல்ல வாரேன், சுற்றுப்பயணமோ பிரயாணமோ அதற்கும் நம்முடைய மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இருக்குது. பொதுவாக இஸ்லாமிய சரித்திரத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் பிரயாணம் மிக முக்கியமான 3 நோக்கங்களுக்காக பிரயாணம் நடந்திருக்குது. அதிலிருந்து நபிமார்கள் கூட விதிவிலக்கு அல்ல. நபிமார்கள் கூட பிரயாணம் செய்திருக்கிறார்கள். நாங்க அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் அடிக்கடி சொல்லுவோமே, ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மனைவியையும் பச்சிளம் பாலகனையும் அந்த இடத்துல விட்டு துஆ செய்துவிட்டு அங்க மக்காவிலிருந்து போனதே பலஸ்தீனத்திற்கு அவர்கள் பிரயாணம் செய்தார்கள். ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஈஜிப்திலிருந்து ஜோர்டானுக்கு பிரயாணம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்திற்கு முன்னால ஷாம் தேசம், யமன், மிஸ்ர் போன்ற பல பகுதிகளுக்கு பிரயாணம் செய்ததாக சரித்திரத்தில் பதிவாக இருக்குது. குர்ஆன்ல குறைஷியர்களுடைய பிரயாணங்களை கூட அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். குறைஷியர்கள் கோடை காலத்துடைய குளிர்காலத்துடைய 2 பிரயாணங்களை அல்லாஹ் அவர்களுக்கு இலகுவாக்கி கொடுத்தான். அர்-ரிஹ்லாண்ட பிரயாணம். துபாய் போன்ற அந்த விமான நிலையங்கள்ல அரபியில அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்க அந்த அர்-ரிஹ்லா என்ற வார்த்தையை காதால செவிமடுத்திருப்பீங்க. இங்க குர்ஆன்ல லீலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லா ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், கோடை காலத்துடைய குளிர்காலத்துடைய 2 பிரயாணங்களை அல்லாஹ் அவர்களுக்கு இலகுவாக்கி கொடுத்தான். அந்த குறைஷியர்களுடைய பிரயாணங்களையும் அல்லாஹ் குர்ஆன்ல ஞாபகப்படுத்தி இருக்கிறான். ஆனால் நம்முடைய இஸ்லாமியர்களுடைய பிரயாணம் அநேகமாக 3 நோக்கங்களுக்காக. ஒன்று வியாபார நிமித்தம், இரண்டாவது அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்காக, புனித போருக்காக, மூன்றாவது அறிவை கல்வியை கற்பதற்காக. இப்பொழுது 2ஐ நாம் பார்க்கலாம். வியாபாரத்திற்காக பிரயாணம், கல்வியை கற்பதற்காக வேண்டிய உண்டான பிரயாணம், இந்த 2ம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜிஹாதிற்குரிய பிரயாணம் அது ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது.